தமிழக இன்ஜினியரிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சூப்பர். வாங்க நீங்கள் அந்த டாப்பிக்கில் போகலாம். இந்த டாப்பிக்கை என்ன பார்க்க போகிறோன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எத்தனாவது டாபிக்னு பார்த்தீங்கன்னா 9வது டாப்பிக்கு. அதாவது ஜாவா லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸில் 9வது டாபிக் இது. இது மாதிரி 8 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் விச் ஆர் பாசிங் ஃப்ரம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் கால்டு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸு. அதாவது நீங்கள் வந்து பிசி லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் என்னென்ன ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறீங்களோ அது வழியாக அதை தான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து இப்போ பாருங்கள். விச் தீஸ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் JVM will create an array and by passing that array as argument JVM will call main method. இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். கீழே வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்காக அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? வந்து இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸு we can customize behavior of மெயின் மெத்தடு. அதாவது ஒரு மெயின் மெத்தடை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெயின் மெத்தடை நம்ம மாற்றணும்னா அதுக்கு வந்து நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு முன்னாடி சொல்கிறோம். அப்போ வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸ் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு தோணல கிளாஸோட நேமு. இந்த கிளாஸ்ன்றது கிளாஸ்க்கான கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்லி ப்ளஸ் 1 பண்ணிட்டாங்க. இது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆக்ட்ஸு. இந்த மெயின் மெத்தட் இது வந்து என்ன, இது எப்படி இயங்குது, இங்கே வந்து என்னென்ன கொடுத்தா வேலிட் ஆகும், இதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிவாக இருக்கும். அதனால் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் நேம் கொடுத்துட்டாங்க, பப்ளிக் அதாவது மெயின் மெத்தடும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பு int I is equal to 0, I less than or equal to args டாட் லென்த்து. இந்த ஆர்க்ஸ் டாட் லென்த்துன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, வாங்க பின்னாடி சொல்கிறேன். I ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இப்போ வந்து ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளார வந்து இந்த ஆர்க்ஸ் ஆஃப் I, அதாவது ஆர்குமெண்ட்டு, இங்கே பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்டு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இது எப்படின்றத வாங்க இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஜாவா சி, அதாவது ஜாவா கம்பைல், ஜாவா சி கிளாஸ் நேமு. இங்கே வந்து கிளாஸ் நேம் என்ன, டெஸ்ட்டு டாட் கிளாஸ் நேமு டாட் ஜாவா, ஜாவா சி கிளாஸ் நேம் டாட் ஜாவா. இதுதான் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஜாவா கிளாஸ் நேமு, அதாவது ஜாவா டெஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு. ஓகேங்களா? இது வந்து கம்பைல் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு, இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு நார்மலாக. இங்கே ஏபிசி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது கம்பைல் பண்ணிவிட்டு கம்பைலேஷன் முடிஞ்சிட்டு பின்னாடி ரன் பண்ணக்குள்ளே வந்து அந்த ரன்னிங் ப்ராசஸில் நம்ம வந்து கமாண்ட் லைன் அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக, அதை தான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கிளாஸ் டெஸ்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட். நம்ம வந்து கமாண்ட் லைன் பாஸ் பண்ணுறது வந்து இங்கே வரும். இப்போ வந்து இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா JVM வந்து இது என்னவா மாற்றும், கமாண்ட் லைன் கொடுக்குறத வந்து ஒரு அரேவாக மாற்றும். இங்கே மெயின் மெத்தடில் என்ன அரே இருக்குது, ஸ்ட்ரிங் அரே இருக்குது. ஸ்ட்ரிங் அரேவை அப்போ அங்கே கமாண்ட் லைன் கொடுக்கறது வந்து ஸ்ட்ரிங் அரேவாக மாறும். எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே, இங்கேருந்து அந்த ஸ்ட்ரிங் அரேவுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்ஸ் அப்படின்ற நேம் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஸ்ட்ரிங் அரே ஆர்க்ஸ் ஈக்குவல் டு, இப்போ அரேனா நம்மளுக்கு தெரியும், கர்லி ப்ரேஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். சிங்கிள் கோட்ஸ், ஏன்னா இது வந்து கேரக்டர்ஸு, அதனால் சிங்கிள் கோட்ஸில் கொடுப்போம். இப்படி தான் வந்து JVM வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக நீங்கள் கொடுக்குறத வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். இது வந்து இன்டர்னலாகவே நடக்கும், நம்மளுக்கு தெரியாது. JVM இந்த வேலையை செய்யும். ஸ்ட்ரிங்காக வந்து அரேவை கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு.
இப்போ வந்து இங்கே இந்த ஸ்ட்ரிங் இந்த அரேவை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளார. இங்கே வந்து அந்த அரேவை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். என்ன ஏ பி சி அப்படின்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இந்த ஏ வந்து என்னென்னு நமக்கு தெரியும். அரேவில் வந்து நார்மலாக என்ன ஏ ஆஃப் 0ன்னு சொல்லுவோம். இந்த பிஏ வந்து ஏ ஆஃப் 1ன்னு சொல்லுவோம். இந்த சிஏ வந்து ஏ ஆஃப் 2ன்னு சொல்லுவோமா. இப்போ வாங்க ஃபார் லூப்புக்குள்ளார வந்து என்ட்ரு ஆகும். i is equal to 1 i is equal to 0ன்னு இருக்கும். i less than or equal to args dot length. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்ஸ்ன்றது இந்த அரேவோட நேமா. அரேவோட நேமு டாட் லென்த்து. அப்போ என்ன வரும்னு பாருங்கள். இதோட லென்த் என்ன 3. அப்போ இங்கே 3ன்னு இந்த ஆர்க்ஸ் டாட் லென்த்துக்கு பதிலாக இங்கே 3ன்னு ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா i less than or equal to 3 அப்படின்றது இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா i equal to 0. ஃபஸ்ட்டு வந்து i equal to 0. நெக்ஸ்ட் i less than or equal to 3. i plus plus. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த i equal to ஃபஸ்ட்டு 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து இங்கே i equal 0ன்னு ரீப்ளேஸ் ஆகும். 0 less than or equal to 3 அப்படின்னு பார்க்கும். எஸ் ட்ரூ. அப்போ வந்து உள்ளே வரும் ஃபார் லூப்புக்குள்ளார உள்ளன்ட்டு system.Out.println. இது வந்து ஜாவா ப்ரோக்ராமில் ஒரு அவுட்புட் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா இந்த இது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். system.Out.println சொல்லுவோம். அதே சி லாங்குவேஜில் வந்து printfன்னு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாவை பொறுத்த வரைக்கும் system.Out.println இப்படி தான் இதுக்கான சின்டாக்ஸு. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு. ஓகேங்களா. இப்படி போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்னத்தை பிரிண்ட் பண்ணுறோமோ அதை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்க்ஸ் ஆஃப் ஐ. ஆர்க்ஸ் ஆஃப் ஐனா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து 0 வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே வருது. இப்போ இங்கே ஐக்கு பதிலாக 0ன்னு ரீப்ளேஸ் ஆகும். ஐக்கு பதில் 0ன்னு ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆர்க்ஸ் ஆஃப் 0வில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை தூக்கின்னு வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் ஏ ஆர்க்ஸ் ஆஃப் 0வில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than or equal to 3 பார்க்கும். எஸ் ட்ரூ. உள்ளே வரும். ஆர்க்ஸ் ஆஃப் 1ன்றதை வந்து எடுத்துகிட்டு வரும். ஆர்க்ஸ் ஆஃப் 1ன்னா என்னென்னு பாருங்கள் பி. இங்கே ஏன்றது ஒன்றும் இல்லை, இங்கே ஆர்க்ஸ்ன்னு வரணும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நான் சிம்பிளாக ஏன்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து ஆர்க்ஸ் ஆஃப் 0, ஆர்க்ஸ் ஆஃப் 1, ஆர்க்ஸ் ஆஃப் 2ன்னு வரும். இப்போ ஆர்க்ஸ் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா பின்னு வரும். நெக்ஸ்ட் பின்றதை பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்றது வரும். 2ன்னு வரும். 2 less than or equal to 3 எஸ் அப்படின்னு வரும். இங்கே ஆர்க்ஸ் ஆஃப் 2ன்னா என்னென்னு பாருங்கள் சி. சி எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே 3 less than or equal to 3 பார்க்கும். எஸ் அதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து உள்ளே வரும். ஆர்க்ஸ் ஆஃப் 3. ஆர்க்ஸ் ஆஃப் 3க்கு போகும். ஆனால் இங்கே வந்து என்ன பாருங்கள் ஆர்க்ஸ் ஆஃப் 2 வரையும் தான் இருக்குது. ஆர்க்ஸ் ஆஃப் 3னா அது அந்த இண்டெக்ஸில் எலமெண்ட்டே இல்லை. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு கம்பைல் டைம் வரும். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸெப்ஷன் வந்து இங்கே ரைஸ் பண்ணோம். அதாவது ஒரு அரேவில் வந்து நீங்கள் வந்து இல்லாத இண்டெக்ஸு, இப்போ வந்து ஒரு அரேவில் 5 எலமெண்ட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 எலமெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் 6வது எலமெண்ட்டு ஒன்று ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து என்ன எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். ஷார்ட் ஃபார்மில் ஏஐஓபின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா அரே இண்டெக்ஸ் அவுட்ஸ் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா. இந்த இது வரும். இது எப்படின்னு புரிஞ்சிங்களா. ஓகே. இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சில கமெண்ட் லைன்லேருந்து எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா சி test.java இது வந்து கம்பைல் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இங்கே வந்து கம்பைல் ஆயிரும். ஏன்னா வந்து மெயின் மெத்தட் இருக்குது, கிளாஸோட நேம் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து கம்பைல் ஆயிரும். இப்போ உள்ளே வரும், எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கம்பைல் பண்ணுறது வந்து என்ன பார்த்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறது வந்து கம்பைலரு, ரன் பண்ணுறது வந்து ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இது வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஜேவிஎம் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். கம்பைல் பண்ணால் அது கம்பைலர் பார்த்துக்கோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதால வரும். இப்போ ஜாவா டெஸ்ட்டு ஏபிசி 3 வந்து பாஸ் பண்ணுறோம். இங்கே பாஸ் பண்ண பாருங்கள். இதுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு ஏபிசி ஒரு எக்ஸெப்ஷன் வரும். இதுக்கான ஆன்சரு இவ்வளோ தான். ஏபிசி அரே இண்டெக்ஸ் அவுட்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாவது ஜாவா சி test.java. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்பைல் பண்ணுறோம், கம்பைல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணக்குள்ள இங்கே வந்து என்ன பாருங்கள் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். கோபி சுதா அப்படின்றது வந்து 2 பேர் வந்து பாஸ் பண்ணுறோம் கமெண்ட் லைன் வழியாக. இங்கே வந்து நீங்கள் இந்த கொட்டேஷன் கொடுக்காமல் விட்டிங்கன்னா அது வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2த்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும்.
ஏன்னா வந்து இங்கே கொட்டேஷன் கொடுத்தோம்னா தான் இது ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரிங்குன்னு இங்கே வரக்குள்ள இது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணோம், மெயின் மெத்தடுக்குள்ளார ஜேவிஎம் இதை வந்து ஒரு அரேவில், அதாவது ஸ்ட்ரிங் அரேவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவாக ஸ்டோர் பண்ணிச்சுக்கோம். இந்த அரேவை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாஸ் பண்ணிடும். இங்கே பாஸ் பண்ணிடுச்சுன்னா இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகக்குள்ளே உள்ளே வரும். ஆர்க்ஸ் ஆஃப் லென்த்து, இங்கே வந்து லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 2 லென்த் வந்து 2, அப்போ வந்து இங்கே 2ன்னு வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஆர்க்ஸ் ஆஃப் டாட் லென்த்து, ஆர்க்ஸ் டாட் லென்த்து அப்படின்னுக்குள்ளே 2ன்னு ரீப்ளேஸ் ஆகும். 2னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0 வரும். 0க்குள்ளே இந்த கோபின்ற வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வரோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இந்த அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோபின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த சுதாவை எடுத்துகிட்டு வரோம், சுதான்னு வரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 வரும். அப்படி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 2 வந்துச்சுன்னா இங்கே வந்து 0 1 அப்படின்றது தான் இருக்குது. இது 0 எடுத்துக்கும், இது 1ன்னு இருக்குது. 2ன்ற இண்டெக்ஸில் வந்து எலமெண்ட் இல்லை. அதனால் வந்து இங்கே என்ன எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா போன எரர் தான், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். இது வந்து அரேவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸெப்ஷன். ஓகேங்களா, இந்த எக்ஸெப்ஷன் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறேங்க, கம்பைல் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து ஜாவா டெஸ்ட்டு. இங்கே வந்து எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம பாஸ் பண்ணலை, வெறுமனே சும்மாவே ரன் பண்ணுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதுவுமே கம்பைல் ஆகலைன்னா இங்கே 0ன்னு வரும். ஆர்க்ஸ் ஆஃப் லென்த்து 0ன்னு வரும். 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அது வந்து 2 ஆயிரும், உள்ளே வரும். ஆர்க்ஸ் ஆஃப் 0, ஆர்க்ஸ் ஆஃப் 0னா இங்கே 0வில் எதுவுமே இல்லை. அதனால் வந்து இங்கே அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் மட்டும் வரும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் இது மட்டும் இங்கே வரும். மற்றபடி எந்த வேல்யூவும் வந்து பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா இங்கே வந்து 0 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படி 0 ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் இங்கே வந்து இந்த எரர் வரும். ஏன்னா வந்து இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருவோம். அதனால் வந்து ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும். இங்கே வந்து நீங்கள் லெஸ் தென் மட்டும் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த எரர்லாம் வராது. ஏபிசியோட நிச்சிரும், இங்கே கோபி சுதா அதோட நிச்சிரும். இங்கே வந்து எந்த அவுட்புட்டுமே வராது, வெறும் பிளாங்காக வரும், எந்த அவுட்புட்டும் வராது. ஓகேங்களா, இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த, அதாவது நீங்கள் ஒரு அரே இருக்குதுன்னா அந்த அரேவில் வந்து இல்லாத இண்டெக்ஸு வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், அப்படி அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸில் பாசிட்டிவ் இண்டெக்ஸில் இல்லாத இண்டெக்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண நினச்சிங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்ற எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ரன் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கம்பைலை வந்து எந்த இது செய்யுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து எதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸெப்ஷனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்ற எக்ஸெப்ஷனை தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லைனா நல்லா தான் பண்ணியிருக்கேன், நல்லா தெளிவாக புரிஞ்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான நிறையா அருமையான கான்செப்டெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டாட்டா, பை பை, see you.